Good evening, champions. This is Professor R. Surendran from Government College of Technology. Today, we are going to discuss thermodynamics. Along with me, Ramakrishnan and Harihara Sudan is there, and we are going to proceed with thermodynamics. Okay, let me share the screen. So this is my screen. I will turn into full mode. Screen. Okay. So, okay, these are the basics for thermodynamics. So we have to learn one by one. Okay, we will start the discussion. So first, thermodynamic work. Thermodynamic work என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, thermodynamic work பொறுத்த வரைக்கும் ஒரு குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன், குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். ஸோ குவாசி ஸ்டாட்டிக் வந்து ஆமா, குவாசி ஸ்டாட்டிக் அப்படின்னா வந்து ரொம்ப வெரி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஈக்லிபிரியம் ஸ்டேட் இருக்கு அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்ல வந்து ஸ்டேட்னா ஒரு புள்ளி, அந்த புள்ளியில வந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈக்லிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு. சரியா? ஈக்லிபிரியம் ஸ்டேட், நான் ஈக்லிபிரியம் ஸ்டேட். எந்த ப்ராசஸ் வந்து வெறும் ஈக்லிபிரியம் ஸ்டேட் வழியாவே போதும், இல்ல நியர்பை ஈக்லிபிரியம் ஸ்டேட்டாவே போதும், அதுதான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். Quasi static process na the process which occur, it passes through the equilibrium state or it deviates infinitesimally. Infinitesimally na romba podiyan artham. சரியா? கொஞ்சோண்டு வேரியேஷன்ல பக்கத்துல கூட போய்க்கலாம், ஆனா ரொம்ப டிவியேஷன் இருக்கக்கூடாது. அந்த ஈக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்து டிவியேட் ஆகி ரொம்ப டிவியேட் ஆகி போனா அது பேர் நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். சோ நீ குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஈக்லிபிரியம் ஸ்டேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இட் பாசஸ், இப்ப ப்ராசஸ்னா இட் பாசஸ் டு தி டிஃபரண்ட் ஸ்டேட் இல்லையா? சோ ஒவ்வொரு இடமா நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதான் ப்ராசஸ். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் தான் ப்ராசஸ். சோ குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்ல the process which pass through the equilibrium state or which pass through the state point which are infinitesimally varied from the equilibrium state. Infinitesimally ரொம்ப பொடியன்னு அர்த்தம். சோ ஒர்க் டன் பார்த்தனா இன்டெகிரல் ஆஃப் PdV ன்னு சொல்லுவாங்க ஒரு நான் ஃப்ளோ ப்ராசஸ்க்கு. சரியா? நான் ஃப்ளோ ப்ராசஸ்க்கு இன்டெகிரல் ஆஃப் PdV தான் ஃபார்முலா. P ன்றது பிரஷர், V ன்றது வால்யூம். பிரஷர் இன்டு டிஃபரன்ஸ் இன்டு வால்யூம். சோ அதை எப்படி மறைமுகமா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தனா, ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் ஒரு சேஞ்ச் இன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்தது தான் ஒர்க் டன். thermodynamic work is the product of ரெண்டு பேர் சேர்றாங்கல்ல, யார் யார் சேர்றாங்க? பிரஷரும் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் dv னா சேஞ்ச் இன் வால்யூம், பிரஷரும் சேஞ்ச் இன் வால்யூம் சேர்றாங்க. சரியா? சோ பிரஷர்ன்றது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. the product of intensive property and change in extensive property அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, சரி. அடுத்தது வந்து நம்ம கண்டிஷன் ஃபார் ரிவர்சிபிலிட்டி. ஒரு விஷயம் ரிவர்சிபிளா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் பொருந்தும் அப்படின்றத பாத்துக்கலாம். அதோட பிரஷரு, அதோட டெம்பரேச்சர் வந்து must not differ first appreciably from those of surroundings. ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கேன். சிஸ்டம் சரௌண்டிங் கம்பேர் பண்றோம். ஒரு ப்ராசஸ்ல ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் கம்பேர் பண்ணும்போது பிரஷரும் டெம்பரேச்சரும் ஆஃப் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் மஸ்ட் நாட் டிஃபர் வித் ரெஸ்பெக்ட் டு சரௌண்டிங்ஸ் அட் எனி ஸ்டேஜ் இன் ப்ராசஸ். அப்படின்னா ரிவர்சிபிளா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எதெல்லாம் சைக்கிளிக் ப்ராசஸோ அப்புறம் ஸ்லோ ப்ராசஸோ அது ரிவர்சிபிளா இருக்கும். சைக்கிளிக்காவும் இருக்கணும், ஸ்லோவாகவும் இருக்கணும். சரியா? அப்புறம் வேலை செய்யற இடம், ஒர்க்கிங் பார்ட்ஸ் ஆஃப் தி இன்ஜின் வந்து மஸ்ட் பி ஃபிரிக்ஷன் ஃப்ரீயா இருக்கும்.
சரியா? ஓகே. இது இருந்தா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது irreversible ப்ராசஸ்னா in an irreversible process லாஸ் இருக்கும். irreversible அப்படினாலே லாஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். லாஸ் ஆஃப் ஹீட், சரியா? லாஸ் ஆஃப் ஹீட் இருக்கும். அது எதனால இருக்கும் அப்படின்னா டியூ டு ஃபிரிக்ஷன், ரேடியேஷன், கண்டக்ஷன். சரியா? ஓகே. So in actual practice என்னென்னலாம் வரும் அப்படின்னா the main cause of irreversibility யாருன்னா friction திட்டம். அந்த friction வந்து இரண்டு வகைப்படும். friction வந்து இரண்டு வகைப்படும். ஒன்னு மெக்கானிக்கல் friction, இன்னொன்னு fluid friction. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் unrestricted expansionனால இந்த irreversible process நடக்கலாம். ஓகே சார். அப்புறம் heat transfer with a finite temperature difference. சோ இது மூணு காரணம். சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? friction ஒன்னு, அப்புறம் unrestricted expansion அப்புறம் heat transfer with limited temperature finite temperature difference. சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது irreversible processனால இந்த மூணு விஷயமும் உனக்கு ஞாபகம் வரும். ஓகே ஜி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? you should form a code word. சீட்டா அண்ணா நீங்க சொல்லு. நம்ம அப்படியே நீ மேக் பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமா மேக் பண்ணாதான் வந்து UFH. UFH அது லேட்டரல் திங்கிங்கோட உப்பு. ஆமா, தமிழ் உப்பு, இங்கிலீஷ்ல UFH. உப்பை பார்க்கும்போது உனக்கு UFH அந்த கோட் வேர்ட் ஞாபகம் வரணும். சரியா? ஓகே ஓகே. U for unrestricted expansion, F for friction, H for heat transfer with finite temperature difference. UFH. சரியா? அதை எழுதி வச்சுக்கோ UFH. அது அடுத்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்த்தனா ஒரு பாலிட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் fluid வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்றாங்க. சரியா? ஒரு பாலிட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் நடக்குதுன்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து இட் இஸ் a ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்றாங்க. எலக்ட்ரோலைசிஸ் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். சோ இதுல ஐசோதெர்மல் ப்ராசஸ் பத்தி ஒரு ரகசியம் உனக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. ஐசோதெர்மல் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும், எக்ஸ்பான்ஷனும் ஆகும்னு வச்சுக்கேன். சோ அதான் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் பத்தி ரகசியம் என்னன்னா அது ரொம்ப மெல்லமா இருக்கணும். அப்படியே இந்த மோகன் பாட்டு எல்லாம் பாத்துருக்கீங்க? மோகன் தெரியுமா? நடிகர் மோகன். அதுல அவர் பாட்டு எல்லாம் வந்து டூயட்லாம் வந்தா பேக்ரவுண்ட் மியூசிக் போடும், அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? ஸ்லோ மோஷன் ஓடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸ் தான் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஏன்னா ஃபாஸ்டா பண்ணா ஃபிரிக்ஷன் வந்துடும், அப்ப டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. புரியுதா? இட் இஸ் a very very slow process. இது ரிவர்சிபிள் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ். சரி. சரியா? அப்ப இது இந்த மூணுமே ரிவர்சிபிளுக்கு நீ ஞாபகம் வச்சுக்கலாம். பாலிட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் fluid, அப்புறம் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அப்புறம் எலக்ட்ரோலைசிஸ். சரியா? இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு வந்து நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப irreversible ப்ராசஸ்க்கு உப்பு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறது? ரிவர்சிபிளுக்கு PIE. அப்படின்னா PIE என்னன்னு சொல்லலாம்? Polytropic expansion. P for polytropic expansion, I for isothermal expansion, E for electrolysis. Pi அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு நம்ம பை. எப்பவுமே ஒரு இன்ஜினியரோட ரெண்டு கண்கள் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இன்ஜினியரோட ரெண்டு கண்கள் அப்படின்னு பார்த்தேன்னா எது சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இன்ஜினியரோட ரெண்டு கண்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரோட ரெண்டு கண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு யூனிட், இன்னொன்னு டைமென்ஷன். சரியா? யூனிட் டைமென்ஷனும் இன்ஜினியரோட இரண்டு கண்கள். அப்ப 1 atmospheric pressure equal to 101.325 பாஸ்கல். ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷரை பாஸ்கலா சொல்லணும்னா 1,01,1325 பாஸ்கல். பார் அத சொல்லணும்னா 1.01325 பார். ஓகே. இல்லாட்டி 760 mm ஆஃப் மெர்க்குரி.
ஓகே. இல்லாட்டி 760 டார். டார்னா என்னது? எல்லாமே யூனிட், வேற வேற யூனிட், பிரஷரோட வேற வேற யூனிட். அட்மாஸ்பியர் பிரஷரோட யூனிட் தான், பாஸ்கலும் பிரஷரோட யூனிட் தான், பாரும் பிரஷரோட யூனிட் தான், மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியும் பிரஷரோட யூனிட் தான், டாரும் பிரஷர் ஆஃப் யூனிட். டாரோட ஃபுல் எக்ஸ்பான்ஷனே டார் தானா? அதான் யூனிட் பேரே டார் தான். அவர் வந்து கண்டுபிடிச்சது வந்து டாரிசெல்லி அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அவர் பேர் வரலாறுல இடம் பிடிக்கிறதுக்காக அவர் டார் அப்படின்னு வச்சிட்டாரு. ஓகே. அப்ப 0.01325 மெகா பாஸ்கல். மெகா பாஸ்கல்னா 10^6 ஆல வகுக்கணும். 14.6959 பவுண்ட் ஃபோர்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச். சோ இது வந்து பிரஷரோட வெவ்வேறு ரூபம். சரியா? இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். இது என்ன டிஸ்கஸ் பண்ண விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுவாங்க. லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எங்கேயோ மாறிட்டான். லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன ரகசியம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாவோட முடிவுல கண்டுபிடிச்ச ப்ராப்பர்ட்டி பேரு இன்டர்னல் எனர்ஜி. செகண்ட் லாவோட முடிவுல கண்டுபிடிச்ச ப்ராப்பர்ட்டி பேரு என்ட்ரோபி. 0th லா முடிவுல கண்டுபிடிச்ச ப்ராப்பர்ட்டி பேரு டெம்பரேச்சர். தேர்ட் லா முடிவுல கண்டுபிடிச்ச ப்ராப்பர்ட்டி பேரு அது உங்களுக்கு புதுசு, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர். சரியா? மத்த மூணுமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இது மட்டும் புதுசு. ஓகே சரி, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கும் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்லி ரிவர்சிபிள் அப்படின்றாங்க. ஆனா த்ராட்லிங், ஃப்ரீ எக்ஸ்பான்ஷனு, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஆர் தெர்மோடைனமிக் ரிவர்சிபிள். அடியாபேட்டிக் பார்த்தனா ரெண்டுத்துலயும் வரான். ஏன்னா ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்கு, ரிவர்சிபிளாவும் பாசிபிலிட்டியும் இருக்கு, இர்ரிவர்சிபிளும் பாசிபிலிட்டி. ஆனா ரெண்டு இடத்துல பஞ்சாயத்துக்கு வரான். ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ் தான் இன்னொரு பேர் வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஓகே. ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இன்டர்னல் எனர்ஜினா உங்களுக்கு ஹீட் கண்டென்ட்ன்ற விஷயம் ஆல்ரெடி தெரியும். இன்டர்னல் எனர்ஜினா ஹீட் கண்டென்ட் தெரியும். இது ஐடியல் கேஸ்க்கு என்னன்னா இட் இஸ் a function of temperature only. அவன் டெம்பரேச்சர் மட்டும் சார்ந்து இருப்பான் ஐடியல் கேஸ். ஓகே. இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ் இஸ் a function of temperature அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி எழுதும் போதே வந்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜில பார்த்தனா இன்ட் மட்டும் நீ பிட்டா வச்சுக்கோ. I for ideal gas, T for temperature. சரியா? இன்ட் இருக்கு இல்லையா, இன்டர்னல் எனர்ஜில மூணாவது ஃபர்ஸ்ட் மூணு லெட்டர் என்னது? INT. சோ என்ன சின்னதா போட்டுக்கோ, ஐ பெருசா போட்டுக்கோ, டி பெருசா போட்டுக்கோ இன்டர்னல் எனர்ஜி எழுதும்போது. அப்ப ஐடியல் கேஸ்க்கு இட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஐடியல் டெம்பரேச்சர். அவ்வளவுதான். அப்படி ஈஸியா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு ஒர்க் அவுட்புட் ஃப்ரம் a system is the expense of internal energy அப்படின்றாங்க. ஒர்க் அவுட்புட் சிஸ்டம் இஸ் a expense of internal energy. இந்த மாதிரி நான் ஃப்ளோ ப்ராசஸ் வந்து எதில் நடக்கும்? அடியாபேட்டிக்ல நடக்கும் அப்படின்றாங்க. இது எப்படின்றத நான் உனக்கு புரியறதுக்காக நான் வந்து சில கிறுக்கல்கள் பண்ண வேண்டியது இருக்கு. எங்க போய் பண்ணலாம்? இதானா? ஓகே, ஒன் டாப் பென். ஸோ என்னன்னா நமக்கு உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா Q எப்படி D ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓ இது D Q டிஃபரன்ஷியல் ஆஃப் Q. சரியா? ஆமா, ஈக்குவல் டு டிஃபரன்ஷியல் ஆஃப் U. ஓகே. ஓகே. பிளஸ் differential of W. இதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுவாங்க. இத வந்து இங்க சேஞ்ச் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பதிலா வெறும் Qனே கூட சொல்லுவாங்க சில இடத்துல. ஈக்குவேஷன் கொஞ்சம் மாறுபாடுக்கு உட்பட்டது. சார் சொல்லுப்பா. ஒரே டவுட், நம்ம ரெண்டாம் முன்னாடி த்ராட்லிங் ப்ராசஸ்ல அடியாபேட்டிக்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோன்னு போட்டு பார்த்தோம்ல சார்? ஆமா, கரெக்ட் தான். நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா டிஃபரன்ஸும் ஜீரோ தான வரும் இல்லையா?
ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே இல்லாதப்போ டிஃபரன்ஸ் இருக்குமா என்ன? எந்த டிஃபரன்ஸ் கேக்குறீங்க? இங்க டிக்யூ டிக்யூனா டிஃபரன்ஸ் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தானே சார்? ஆமா, டிக்யூனா நம்ம டிஃபரன்ஸ் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல அது என்னன்னா அது வந்து டிஃபரன்ஸ் நோட்டேஷனுக்காக உனக்கு இது பண்ண டிஃபரன்ஸ் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல வெறும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான். டிக்யூனா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே சார், ஓகே சார். டிடபிள்யூனா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். அதான் வந்து உனக்கு அப்படி சொன்னா இதுவாகும்ன்றனால தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இப்போ இந்த ஈக்குவேஷனை இப்படி மாத்திக்கிறோம். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் லா. இப்போ என்னன்னா Q ஈக்குவல் டு du பிளஸ் W தான் ஃபர்ஸ்ட் லா. சோ இது என்னென்னலாம் ஆக போகுதுன்னு மட்டும் சொல்றேன் பாரு. அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு பார்த்தனா வர்க் டனே இருக்காது. சரியா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு வர்க் டன் வந்து இருக்காது. அப்ப வர்க் டன் இருக்காதுன்னா என்ன ஆயிடும்னா Q ஈக்குவல் டு du difference in internal means சேஞ்ச் இன் இன்டர்னல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் இன்டர் எனர்ஜியா மாறிடும். ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு நான் ஃப்ளோ ப்ராசஸ். இப்ப இங்க பேசுற விஷயம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த நான் ஃப்ளோ ப்ராசஸ் பத்தி தான் பேசுறாங்க. சரியா? ஓகே. ஒரு நான் ஃப்ளோ ப்ராசஸ்ல நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் இன்டர் எனர்ஜியா மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்? அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அர்த்தம். சரியா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகே. சோ அடுத்தது பார்த்தேனா என்ன அப்படின்னு பார்த்தேனா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் பார்த்துடலாம். அடுத்தது ஓகே. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் ஆர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல வந்து du வந்து 0வா இருக்கும். அப்ப du 0 ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா Q is equal to W. நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் வர்க்கா மாறும். நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் வர்க்கா மாறுச்சுன்னா அது ஐசோதெர்மல் ப்ராசஸ். சரியா? ஓகே. நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் இன்டர் எனர்ஜியா மாறுச்சுன்னா அது என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சோ இது ரெண்டு பார்த்துட்டோம். இது Q is equal to Wன்றதானே நம்ம அந்த PMM2 பார்த்தோம். ஆமா, அது நாட் பாசிபிள் அப்படின்றத. இப்ப இதுதான் ஐடியல் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஐடியல் ப்ராசஸ்னா ஓகே இதுவும் ஃபிக்ஷனல். ஓகே. ஆமா. அடுத்தது பார்த்தனா நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ். அதாவது அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல Q வந்து 0 ஆயிடும். அப்போ அடியாபேட்டிக் ப்ராசஸ்னா வந்து என்ன அப்படின்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தனா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தனா நமக்கு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ் வந்து நம்மளோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதுவா இருக்கிறது அடியாபேட்டிக் ப்ராசஸ். அப்ப என்ன ஆகும்னா நான் கொடுக்குற வேலை வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா நான் வேலை செஞ்சேன்னா என்ன ஆகும்னு பார்த்தேன்னா இந்த du இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். du இந்த பக்கம் மைனஸ் du ஆகும். நான் அதுல வேலை செஞ்சேன்னா என்ன ஆகும்? இன்டர் எனர்ஜி குறையும். இன்டர் எனர்ஜி குறையும். அதாவது ஒர்க் வந்து அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இன்டர் எனர்ஜி. ஒர்க் இஸ் டன் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இன்டர் எனர்ஜி. இதோ இங்க இருக்கு பாரு ஸ்டேட்மெண்ட். இப்ப பாரு, ஒர்க் அவுட்புட் ஃப்ரம் a system is at the expense of இன்டர் எனர்ஜி குறையும். அப்ப இங்க இது செலவாகும், அங்க வரவு. ஒர்க் வந்து வரவு, இன்டர் எனர்ஜி செலவு. ஓகே. சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். அதுல என்ன ஆகும்ன்றது சொல்ற மாதிரி. கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ்ல என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் அதுல என்ன ஆகும்னா இப்ப W வந்து Q ஈக்குவல் டு Q அப்படியே தான் இருக்கும். du வந்து அப்படியே தான் இருக்கும். சரியா? du அப்படியே தான் இருக்கும். W மட்டும் என்ன அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன என்ன ஆன எங்கேயோ ஓடிட்டே பெண்ணை காணோமே. Where is my pen?
சோ என்ன ஆகும்னு பார்த்தனா du plus pdv ன்னு வரும் சரியா du plus pdv ஓகே சார் du plus pdv ன்னு வந்துச்சுனா du plus ஓகே pdv இது என்ன வரைய சொல்றேனா text select du plus pdv வருவான் பிரஷர் கான்ஸ்டன்ட்னால என்ன ஆகும்னா பிரஷர் கான்ஸ்டன்ட் அப்படினா என்ன ஆகும்னா பிரஷர் வந்து du plus dpv ன்னு மாறிடும் du plus dpv அதாவது 5dx னா என்ன பண்ணும் டிஃபரன்ஷியல் ஆஃப் 5x னாலும் 5dx னாலும் ஒண்ணுதானே ஆமா சார் டிஃபரன்ஷியல் அப்ப dpv ன்னு வந்துரும் அப்ப டிஃபரன்ஷியேஷன் ஆபரேஷன் ஒண்ணா எடுத்தனா d of u plus pv ன்னு வரும் u plus pv u plus pv னா h ஓகே இப்போ இங்க என்ன ஆகும்னா q equal to dh ன்னு மாறிடும் ஓகே சார் q equal to dh னா கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் உனக்கு நாலு விஷயம் புரியணும் q equal to du னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் q equal to dh னா கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் q equal to w னா ஐசோதர்மல் ப்ராசஸ் q equal to 0 னா ஆமா q equal to 0 னா அடியாபேட்டிக் ப்ராசஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படினு பார்த்தனா வர்க் அவுட்புட் ஆகும்போது அது வந்து இன்டர்னல் குறையும் அதான் மைனஸ் வர்க் அவுட்புட் ஆகுது இங்க இன்டர்னல் குறையும் ஓகே சரியா வர்க் அவுட்புட் ஆகும்போது இன்டர்னல் குறையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் சோ இதான் வந்து இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது சோ here is சோ இதான் வந்து நம்ம ஈட்டு கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்றது வந்து இது மூலமா பார்த்தோம் அதாவது 4 ப்ராசஸ் நான் ஈட்டு கொடுத்தா அது இன்டர்னல் மாறினா என்ன ப்ராசஸ் சரி ஈட்டு கொடுத்து இன்டர்னல் மாறிச்சுனா அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் சார் ஆமா ஈட்டு கொடுத்து என்தால்பி ஆனா என்ன ப்ராசஸ் இது லாஸ்ட் கான்ஸ்டன்ட் பிரஷர் இல்லையா ஆமா கரெக்ட் தான் ஈட்டு கொடுத்து என்தால்பி ஆனா அது கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் ஓகே வர்க்கா மாறிச்சுனா ஐசோதர்மல் ஈட்டு கொடுத்து வர்க்கா மாறினா ஐசோதர்மல் ப்ளஸ் ஈட்டு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனா அது அடியாபேட்டிக் ப்ராசஸ் அதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம ஒரே ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்க்கணும் என்னன்னா அப்சல்யூட் ஜீரோ பிரஷர்னா என்னன்னு பார்க்கணும் அப்சல்யூட் ஜீரோ பிரஷர்னா எந்த இதுல மினிமம் டெம்பரேச்சர் அப்சல்யூட் ஜீரோ பிரஷர் எப்போ ஒரு அட்டைன் ஆகும்னா ஜீரோ டெம்பரேச்சர் வரும்போது தான் அப்சல்யூட் ஜீரோ பிரஷர் வரும் அது எப்போ ஜீரோ டெம்பரேச்சர் வரும் அப்படின்னா மாலிகுலர் மூவ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம் வந்து ஜீரோவா இருந்தா தான் ஜீரோ டெம்பரேச்சர் வரும் சரியா மாலிகுலர் மூவ்மெண்ட் வந்து ஜீரோவா இருக்கணும்னா கொலிஷன் நடக்கக்கூடாது ஓகே மோதல் நடக்கக்கூடாது இப்ப கேஸ்ல என்ன ஆகும்னா மோதும் ஒரு மாலிகுல் வந்து இன்னொரு மாலிகுல மோதி மோதி விளையாடும் சரியா கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோதி மோதி விளையாடும்பா அந்த மோதல் இல்லாம இருந்ததுன்னா நோ கொலிஷன்னா ஜீரோ மொமெண்டம் ஜீரோ மாலிகுலர் மொமெண்டம் ஓகே சரியா ஜீரோ மாலிகுலர் மொமெண்டம்னா ஜீரோ டெம்பரேச்சர் அப்பதான் அது அப்சல்யூட் ஜீரோ பிரஷர் அட்டைன் அப்சல்யூட் ஜீரோ பிரஷர் இஸ் த பாயிண்ட் where there exists a minimum temperature adha zero that can be possible when molecular momentum of a system becomes zero okay there should not be any motion of the particle so there is no collision of particle so adha enna puridalna kinetic energy nullifies temperature becomes zero kinetic energy irukadu modal naganda dana modana da vandu anga kinetic energy involve kinetic energy சரியா அப்ப அந்த இதெல்லாம் வந்து அப்சல்யூட் ஜீரோ பிரஷரை பத்தி நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சோ இதான் வந்து அப்சல்யூட் ஜீரோ பிரஷரை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகே சார் சோ these are the things you are learning today so இத வந்து கரெக்ட்டா ரிவைஸ் பண்ணிக்கங்க ஓகே கரெக்ட்டா progress ஆயிட்டே வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் ஆயிட்டே வரும் என்னன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் பண்றது ரொம்ப முக்கியம் நீ ஒன்ஸ் வந்து பில்ட் பண்ணி முடிச்சிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் பண்ணிட்ட போற ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு 100 டேர்ம் தெரிஞ்சுக்கிட்ட இப்ப எத்தனை இது இன்னைக்கு தேர்ட் கிளாஸ் இப்போ 30 டேர்ம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சப்ஜெக்ட்ல 100 டேர்ம் தெரிஞ்சா சப்ஜெக்டே முடிஞ்சிடும் ஒரு சப்ஜெக்ட்ல 200 டேர்ம் முடியும் போது சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட் ஆயிடுவேன் அந்த 200 டேர்மும் தெளிவா உன்னால பேச முடியாது எக்ஸ்பர்ட் ஆயிடும் அப்புறம் நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு ப்ராப்ளம் உனக்கே புரியும் ஓ இதான் அப்படின்றது புரியும் ஸோ ஒரு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 200 டேர்ம்ஸ் முடிக்கணும் சோ எப்படி வந்து உன்னோட லேர்னிங் கர்வ் போகுது
சோ 10ன்றது 20 இன்க்ரீஸ் பண்ணலாமா? நான் அடுத்த கிளாஸ்லயா? இல்ல எப்படி உனக்கு எப்படி இருக்குன்றேன். ஆர் யூ கம்ஃபர்டபிள் வித் 10 ஆர் ஏத்தலாமா? இல்ல சார், இதுவே கரெக்டா தான் இருக்குது. நம்ம கரெக்டா இது தான் நீங்க இருக்கு. 10 நான் நோட்ஸ் எடுத்தாலே அது கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கு ஒரு நோட்ஸ் எடுத்ததுக்கே ஒரு 4 பேஜ் 5 பேஜ் வந்துருச்சு. ஓகே, நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டது. 10 போலாம். அது கரெக்டா இருக்கும். ஓகே, லெட் இட் பி. அப்போ அந்த மாதிரி இது பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்துரு. உங்களுக்கு அது கன்வீனியன்ட், எது கன்வீனியன்ட்டோ அது கூட நான் மேட்ச் அப் பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா வந்து நீ இப்ப கம்ஃபர்டபுளா இருந்தா நான் இன்னும் 10 ஏத்துவேன். அப்புறம் அப்பவும் கம்ஃபர்டபுளா இருந்தா இன்னும் 10 ஏத்துவேன். அதான் என்னோட இது. நம்ம 10 ஏத்திட்டு அப்புறம் நமக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதான் உங்ககிட்ட கேக்குறேன். தட் இஸ் த ஃபீட்பேக் ஐ வாண்ட். சரியா? சரி, நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஒரு 10 days போறேன், அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம் எப்படின்னு. சரியா? ஓகே சார். ஒரு 1 week இப்படி மட்டும் பாத்துக்கலாம். 1 week போனதுக்கு அப்புறம் we will discuss much more. சோ அந்த குவாண்டம் ஆஃப் இது பாத்துக்கலாம். சரியா? ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். ஓகே. Thank you sir. Thank you.